வைத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்க்காரத்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே, வருடம் முழுவதுமாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களுக்கு குறைவில்லாமல் நிறைவாய் வைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு சித்தத்தின்படி ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறும்படியாக கிருபை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு சோர்வில் எல்லாருடைய ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து நாங்கள் மீண்டும் வெளியே வரும்படி கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இது இருக்கிற கூட்டங்களை ஆசீர்வதிங்க. அதற்குண்டான எல்லா பணத்தையும் சந்திக்க குறைகள் இல்லாமல் நிறைவாக்குங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் வந்து திரும்பி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவரே கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு தலைவராக இருந்து எங்கள் சபையின் போதுகராக இருந்து ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பண்ணுகிற ஜெபங்கள் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே இந்த வார்த்தையை கேட்கிறது மூலமாக தேவ செய்தியின் மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நீதிமொழிகளின் விளக்குகளை கேட்கிறதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவிப்பாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். தேவ செய்தியை ஒவ்வொரு விஷயங்களும் ஊழியத்திலே தொடர்ந்து கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. நீரை காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒன்பதாவது பாடலை பாடுவோம். புதியின் கம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து. ஆராதனை சமாதானம் மகிமை இயேசுவிற்கு வருகிறது. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை Hare
விண்ணக வாய்ந்தது.
பெத்லகேம் என்றும் சிற்றூரில் தேவ பாலகன் பிறந்தார். 26வது பாடல். பெரியவர் நன்மைகளை செய்கிறவர் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறுவர் ஆண்டவர்
ஆமென். சோதரம் 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 சோதரம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை விரும்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தில் நிச்சயத்தை தந்தார், யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து செல்வ செய்தார். பரலோகத்தில் நிச்சயத்தை தந்தார், யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை,
நிரம்பி வழியச் செய்து நன்மை கிருபையை தொடர்ந்து வரச் செய்து ஹalleluya பரலோகத்தின் நிச்சயத்தை எனக்கு தந்தீர் சொல்லி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே இயேசுவே மே துதிக்கிறோம் 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 ஹalleluya எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் யாரும் அமைதலா இருக்க வேண்டாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே மே துதிக்கிறோம் 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 ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ரட்சகரே மே துதிக்கிறோம் 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 ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே மே துதிக்கிறோம் 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 ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே மே துதிக்கிறோம் 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 ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா என் மத்தியிலே சிவாடு கொண்டிருக்கிறபடியாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya இயேசுவே ஆமென் praise the lord ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே மே துதிக்கிறோம் 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 ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் 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 கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நம்புகிறவே இயேசுவை மாத்திரவே அசையாய நம்பிக்கை நம்புகிறவே இயேசுவை மாத்திரவே நீயோடு எந்திட தீவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் நான் என்று நம்பும் கண்மலை நீயோடு எந்திட தீவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் நான் என்று நம்பும் கண்மலை புயல் அடித்தாலோ அலை மோதினாலோ எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலோ புயல் அடித்தாலோ அலை மோதினாலோ எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலோ எனக்கு எட்டாத உயரத்திலே எழுந்தவர் நிறுத்திடுவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எழுந்தவர் நிறுத்திடுவார் நீயோடு எழுந்திட தீவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும்
ஹalleluya மனுஷனை அல்ல ஆண்டவரே இயேசுவே படைத்ததார் உம்மை நாங்கள் நம்புகிறோம் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஹalleluya கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமென் தேவ பிள்ளைகளே எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளிலே செய்து முடிக்க போகிறார் ஹalleluya ஹalleluya ஆமென் உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் இந்த நாளிலே கர்த்தர் சந்திக்கிறார் உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார் ஒரு மெய்யான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஹalleluya சோதரம் 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ரட்சகரே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆமென் praise the lord praise the lord praise the lord கர்த்தாவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ரட்சகரே உமக்கு சோதரம் 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 நல்லவரே உமக்கு சோதரம் 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 ஹalleluya ஆமென் சோதரம் சோதரம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே நாங்கள் சோதரிக்கிறோம் எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆமென் praise the lord கர்த்தாவே உமக்கு சோதரம் 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 ஹalleluya ஹalleluya ஆமென் praise the lord ஹalleluya ஹalleluya சோதரம் 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 கர்த்தாவே துதிக்கிறோம் 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 ஹalleluya 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 ஆமென் சோதரம் 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 சர்வவல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வவல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் இது அதிசயம்தானே ஓஹோ இது உண்மைதானே இது அதிசயம்தானே ஓஹோ இது உண்மைதானே சர்வவல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வவல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன் ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன் ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வவல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன்
ஸ்தோத்திரம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தாவே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தரை கண்மணி போல காத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஆபத்து நேரிலான சமயங்களிலே கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருந்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மழைக்கும் வெயிலுக்கும் வெள்ளத்துக்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. பரலோகத்தின் நல்ல பிதாவே, தர்மியான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னங்களோடு கூடுதபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே உலாவினபடியால் கர்த்தரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். வந்ததான ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை உங்களுக்கு சுகந்த தூபமாய் காணப்படட்டும். ஆண்டவரே நீரை முகர்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வரவேண்டிய ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பீராக. மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். எல்லாம் எந்திரிச்சு நின்று பைபிளை கையில் எடுத்து வாசிக்க. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நின்று கையில வேதாகமத்தை எடுத்து மாறி மாறி சத்தமா வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்தும் கை, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். வாதையையும் லட்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகுதிகளையும் கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். யாவரும் உட்காரலாம். வாசித்த இந்த நீதிமொழிகளிலிருந்து சில அறிவுரைகளை பாஸ்டர் மைக்கேல் எபனேசர் நமக்கு முன்பாக வந்து
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே நாம் தியானத்துக்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எறும்பை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எறும்பு என்ன பண்ணுமா? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எறும்பு சுறுசுறுப்பானதாக இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கோடை காலத்துல ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே சேர்த்து வைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இதுல காலகட்டங்கள் இதுல மறைந்திருக்கிறது. எறும்பு என்னன்னா அந்த காலகட்டம், அதாவது கோடை காலத்துக்குன்னு என்ன செய்தான், சம்பாதித்து தானியங்களை சேர்த்து வைத்து, அதாவது அறுப்பு காலத்துல சேர்த்து வைத்து கோடை காலத்துல என்ன செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறத நம்ம இதுல பார்க்க முடியும். காலங்கள் என்பது நம்ம ஆதியிலே பார்க்கும் பொழுது தேவன் வானத்தை பூமியை எல்லாத்தையும் சர்வலோகத்தை படைக்கும் பொழுது அவர் சூரிய சந்திர நட்சத்திரத்தை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:14 வசனத்துல நம்ம பார்த்தா தெரியும். அது எதுக்காக அப்படின்னா, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் கணக்கிடுவதற்காக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் என்ன படைச்சார். அதை வச்சுதான் இன்னைக்கு காலண்டரை என்ன செய்யறாங்க, உருவாக்கி இன்னைக்கு அந்த காலங்களை கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம காலங்கள்னு பொதுவா எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 தான் காலங்களாக நம்ம கணிக்க முடியும். இந்த காலங்களை பார்க்கும் பொழுது இதுல 2 காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எறும்புக்கு அறுப்பு காலம், கோடை காலம், 2 காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம டிவைன் மேத்தமெட்டிக்ஸ் பைபிள்ல இருக்குது. அதுல எந்த ஒரு காரியத்தையும் முக்கியமா தேவன் இந்த 3 அடிப்படையில அவர் செய்யறத நம்ம வேதத்துல நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்ப இதுல இன்னொரு காரியம் என்ன செஞ்சிருக்கு, இன்னொரு காலகட்டம் மறைஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்கணும்னா, ஏசாயா 34:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்று குறையாது, ஜோடி இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்க. அப்ப தேடி வாசிக்கும் பொழுது இதனுடைய காரியங்கள்லாம் கிடைக்கும். எங்கன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும். மத்தேயு 6:26. மத்தேயு 6:26 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இதுல அந்த 3 காரியம் வந்துருச்சு பாத்தீங்களா? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இதுல எறும்பை பத்தி சொல்லி இருக்குது, அறுக்கிறது சேர்த்து வைக்கிறத மட்டும் சொல்லியிருக்கு. ஆனா விதைக்கிறதான காரியத்தை இந்த வசனத்துல என்ன செய்யறாரு, ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. அதே போல நீங்க ஆதியாகமத்திலையும் இந்த நோவா காலகட்டத்துல ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா ஆதியாகமம் 8:22, அதாவது விதைப்பு, அறுப்பு மற்றும் கோடை காலம். கோடை காலம் என்பது சேர்த்து வைக்கிறதான காலங்களை குறிக்கிறது. அந்த 3 காரியங்களை நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப காலத்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா எறும்புக்கு விதைக்கிற காலம் கிடையாது. ஏன்னா எறும்புங்கிறத அது வேற ஒரு சிஸ்டமே. அது அதாவது எறும்பு என்னன்னா, அதுக்கு விதைக்காது, எங்கேயாவது இருக்கிறத என்ன செய்யும், கொண்டு போய் எடுத்து அதை என்னைக்கு கொண்டு போய் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம அந்த மாதிரி போய் செய்ய முடியாது. யார்ட்டையா போய் எடுத்தோம்னா, ஏன்னா மனசுல பொறுத்தளவு எடுத்தோம்னா கொஞ்சமா எடுக்க மாட்டாங்க, அவங்க தேவைக்கு எடுக்க மாட்டாங்க. கிடைக்கிறத அவங்க மொத்தமா எடுத்துருவாங்க, மற்றவங்களுக்கு இல்லாம பண்ணிடுவாங்க. அப்ப மனுஷருக்கு என்னன்னா, ஆண்டவர் எக்ஸ்ட்ரா இந்த விதைக்கிறதையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த விதைக்கிறது, அறுக்கிறது, சேர்க்கிறது, இந்த 3ஐயும் நம்ம என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ள வேண்டும். காலத்தை பயன்படுத்திக் கொள்ள 2 கொரிந்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே என்னது இருக்குது, ரட்சணை நாள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காலத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும்னு நம்ம பார்க்கணும். இப்ப விதைத்தல், அறுத்தல்,
சேர்த்து வைத்த அந்த மூணை வந்துட்டு சுருக்கமா நம்ம பார்த்தோம்னா, விதைத்தல்ங்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு சில காரியங்களை சொல்றேன். அறுவடை என்பது அதாவது ஊழிய வாழ்க்கையில நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். சேர்த்து வைத்தல் என்பது பொது வாழ்க்கையில, அதாவது பப்ளிக் லைஃப்ல நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டும்னு நான் வந்துட்டு கடவுள் வசனத்தை சொல்லிடுறேன். கலாத்தியர் 6:7 நம்ம வந்து விதைக்கிற குறித்து பார்க்கும் பொழுது, அதாவது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க முடியும். உலகத்துல கூட பழமொழி சொல்லுவாங்க, அதாவது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதாவது திணை விதைக்கிறவன் திணையா இருப்பான், வினை விதைக்கிறவன் வினையா இருப்பான் வந்துட்டு சொல்லுவாங்க. அதே போல 1 கொரிந்தியர் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம என்ன விதைக்கணும்னா நன்மைகளை என்ன செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 11:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை விதைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நன்மை செய்யறவங்களா நீதி செய்யறவங்களா நம்ம வந்து காணப்படும் பொழுது தேவன் என்ன செய்யறாருன்னா, சங்கீதம் 97:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நம்ம இருக்கும் பொழுது நீதிமானுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியை என்ன செய்யறாரு, விதைக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இரண்டாவது வந்து அறுவடை, அறுக்கிறதான காரியம். அறுக்கிறதான காரியத்தை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஏன்னா வந்து நம்ம மத்திய 6 நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா உலக பிரகாரமாக அறுக்கிறது சேர்த்து வைக்கிறது இதை குறிச்சு ஆண்டவர் என்ன செய்யறா, அது குறிச்சு என்ன செய்யாத, நீ கவலைப்படாத, அது அஞ்ஞானிகள் செய்கிறது. நீ என்ன செய்ய, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுன்னு ஆவிக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்துறதுனால நான் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் நான் வந்து சொல்றேன். அறுவடைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 10:2 நமக்கு தெரியும், அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் என்ன செய்ய, வேலையாட்கள் அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆத்ம ஆதாயத்தை குறித்து ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு. இன்னைக்கு வந்து ரசிக்கப்படாத ஜனங்கள் நம்முடைய குடும்பத்துல வந்து நிறைய இருக்கிறாங்க. நம்முடைய சொந்த பந்தங்கள்ல, நண்பர்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க ரசிக்கப்படணும், அவங்க மனது வேணா எல்லாரும் ரசிக்கப்படணும், எல்லாரும் தேவ சித்தத்தை அறியணும், அவருடைய ராஜ்யத்துல வரணுங்கிறதா தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். அப்ப வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, நரக பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது. அவங்க வந்து எப்படியாவது ரசிக்கப்படணும், மனம் திரும்பணும். அப்ப அதை குறித்ததான அக்கறை என்ன செய்யணும், நமக்கு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா சுவிசேஷம் சொன்னாதான் மனம் திரும்புவாங்க, ரசிக்கப்படுவாங்க. அப்ப அதுக்கேற்ற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு வந்துட்டு உருவாக்கி தரணும்னு என்ன செய்யணும், நம்ம ஜெபித்து அந்த அறுவடையை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது வந்து சேர்த்து வைத்தல். சேர்த்து வைக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்முடைய பொது வாழ்க்கையில பப்ளிக் லைஃப்ல நம்ம வந்து சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லப்ப எதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 6:19-20 நம்ம வந்து பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு என்ன செய்யாதீர்கள், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், அங்கே பூச்சி துரு புழு எல்லாமே என்ன செய்யும், அவங்கள அழிச்சிரும். பரலோகத்துல உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 19:21 வந்துட்டு அவரை பின்பற்றி வருகிறதான ஒரு மனிதனை பார்த்து அவர் சொல்றாரு, உனக்குள்ள எல்லாத்தையும் என்ன செய்ய, கர்த்தருக்கு என்ன செய்ய, விற்று கொடுத்து விடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு என்ன உண்டாயிருக்கும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்றாரு. அப்ப நம்ம வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுத்து அது நிமித்தமாக அவங்களை என்ன செய்யணும், கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோவான் அதான் சொல்றாரு, 2 வஸ்திரம் உள்ளவன் என்ன செய்ய, ஒரு வஸ்திரத்தை மற்றவங்களுக்கு கொடு, 2 வேளை ஆகாரம் இருந்துச்சுன்னா 1 வேளை ஆகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது பரலோகத்துல நமக்கு என்ன செய்யும், பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். அதனால நம்ம எறும்பு போல சுறுசுறுப்பா இருந்து நம்ம விதைக்கிறவர்களாக, நன்மையை நீதியை விதைக்கிறவர்களாக, அது போல அறுவடை செய்கிறது, ஆத்மாக்களை அறுவடை செய்கிறவர்களாக, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசைகளை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நீதிமொழிகள் மூலமாக எறும்பு ஆண்டவரே சுறுசுறுப்பாய் இருந்து ஆண்டவரே அதை அறுவடை செய்து சேர்த்து வைக்கிறது, அதே போல நாங்களும் ஆண்டவரே விதைக்கிறவர்களாக, நீதியையும் நன்மையும் விதைக்கிறவர்களாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அதே போல எங்களுடைய பொது வாழ்க்கை ஊழிய வாழ்க்கையில ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாகவும், எங்களுடைய பொது வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறத கொடுத்து நன்மை செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தவர்களாக செய்யப்படுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்சியின் நேரம் கடந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையை சபைக்கு முன்பாகவும் ஆண்டவர் முன்பாகவும் சாட்சியாக நேரத்திலே பகிர்ந்து கொள்ளும்.
இந்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா ஏன் பேசுறாங்க, எது சொன்னா வராங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனிக்கிழமை
அவன் பாட்டு ரெண்டு வருஷம் காலு நல்லா கட்ட ஒரு வீட ஒரு பரலோகமா மாற்றி ஆண்டவர் எடுத்து போட்டாங்க. கர்த்தர் கொடுத்தது நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள உங்கள் நடுவிலே ஒரு சாட்சியாக இருக்கிற தேவனே நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்தார். அதுக்காக தேவனை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தில் அவருடைய ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் எங்களுக்கு திருப்பி கொடுத்து நடத்தினார். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் கூட 1ஆம் தேதி எப்படியாவது பத்திரிகையை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஆனால் நாங்கள் அவருக்கு எல்லாத்தையும் அனுப்பியிருந்தோம். எல்லா மேட்ருங்கெல்லாம் அனுப்பிட்டோம். அதாவது டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே அவர் பண்ணவே இல்லை. மாரிஸ் ஃபோன் பண்ணி கேட்டான், சார் நான் 1ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அவர் அன்றைக்கி 1ஆம் தேதி தான் எங்களுக்கு அதை கொடுக்கணும். 30ஆம் தேதி தான் கொடுத்துருந்தாங்க. உடனே அதை நாங்கள் எல்லாம் கரெக்ஷன் போட்டு திருப்பி அவருக்கு அனுப்பிச்சோம். கரெக்ஷன் போட்டு கொடுத்து அந்த கரெக்ஷனை மட்டும் அவர் மாற்றி கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரால் அன்றைக்கி அவர் மாற்றி கொடுக்க முடியல. ரொம்ப லேட்டாகிடுச்சு. என்ன பண்ணுறதில்ல. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் 1ஆம் தேதி அவர் அனுப்பியிருக்கோம். 1ஆம் தேதி அனுப்பினாங்க. அப்படிலாம் கரெக்ஷன் போட்டு கொடுத்து அன்றைக்கி அனுப்பியிருக்கலாம். ஆனால் 1ஆம் தேதி நாங்கள் காலையில் இங்கே ஆராதனை நடத்துறதுக்காக வந்துருந்தோம். இந்த ஆராதனை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்தா ஒரே மழையாகவே இருந்துட்டு அப்படியே ஒரு யோசனையாகவே இருந்துட்டு புயல்ங்கிறாங்க, வெள்ளங்கிறாங்க, என்ன பண்ணுறதே சரி. அந்த நேரம் பார்த்து எனக்கு எங்கள் ஊரில் ஒரு சகோதரி திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றுல பயங்கர வெள்ளம் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்பிடுச்சு. அது எந்த ஆண்டில் உள்ள ஃபோட்டோவோ தெரியாது. இப்போ நடந்தது போல் அன்றைக்கி பல பழக்கங்கள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போகணுன்னா அங்கே இங்கே மழையே கிடையாது, நல்ல வெயில் இருக்குது. இப்படி பல சோதனைகள் சூழ்நிலைகள் பிசாசு ஒரு பழக்கத்தையே எங்களுக்கு ஒரு பொருளாக உண்டாக்கிட்டான். ஆனாலும் மாறி சொன்னால் நீங்கள் ஏன் அப்படி பயந்துட்டுருக்கீங்க? ஆண்டவர் இருக்காரு, நம்ம போகலாம், நம்ம டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியாச்சு, நம்ம போவோம், கர்த்தர் முன்னால் போவான்னு சொல்லி அவனும் கொஞ்சம் தைரியமாக சொன்னான். ஆனால் மற்ற எல்லாருமே ஒரு கலக்கமான வார்த்தைகளே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீட்டையும் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்மளை வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வாரேன். நாங்கள் சரி அவங்கள வச்சு கொஞ்சம் பார்த்துக்க, அந்த அம்மா நல்லா இருந்துச்சுன்னா வர சொல்லி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுபோல் ஆண்டோடைய கிருபையினால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போய் சேரவும், அங்கேயும் போய் எங்கள் அக்கா ரொம்ப மோசமாக சுகம் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்த்துட்டு வரணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு எழுதல் இருந்ததுனால அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருப்பியும் அந்த மழை ஓயவே இல்லை. அதனால எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலக்கமான வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த நேரத்தில் வருவீங்களா அப்படி இப்படின்னா. ஆனாலும் சுகபத்திரமாய் நாங்கள் திரும்பி வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதுக்காக தேவனை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். மதத்திலும் அவருடைய கிருபை எங்களை தாங்கி இந்த தேவைகளெல்லாம் சந்தித்து அற்புதமாக நடத்தினார். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நம்ம ஊரில் போய் பார்க்குறேன். அவர் வாட்ஸ்அப்பில் அந்த கரெக்ஷன் போட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறாரு. என்ன செய்யுது அப்படின்னு சொன்னது அப்புறம் மாறி சம்பாதிச்சு எனக்கு எல்லா பிரிண்டெல்லாம் எடுத்துருக்கான். வீட்டில் வச்சு கரெக்ஷன் போட்டு அனுப்பி இவங்களும் கரெக்ஷன் பண்ணிடுச்சு. இவங்களுக்கும் அனுப்பி எல்லாம் போட்டு ஆண்டோடைய கிருபையினால பத்திரிகைகளையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா கற்றுக்கிட்டு பேசுகிறார். எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும் அவருடைய ஊழியத்தை செய்ய கற்றுக்கிட்டு செய்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு சேர்த்துக்கிறேன். நம்மளால் நான் சுகபத்திரமாக போயிட்டு வரணும் கற்றுக்கிட்டு செய்தார். அதுபோல் இங்கேயும் வெள்ளிக்கிழமை
ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சு என்னை பலப்படுத்தி என்னை நடத்தி வருகிறார். அது போல இந்த நாளிலும் கூட கீபோர்ட் சொல்லிட்டு ரொம்ப எல்லாரும் வாங்கிட்டாங்க. நான் எப்படி வாங்குறது, அதுக்காக பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு சிலர் உதவி செஞ்சாங்க. அதனுடைய கிருபையினால இந்த கீபோர்டையும் வாங்க கிருபை செய்தாதற்காக கர்த்தரை நன்றி சொல்கிறேன். இப்படியாக ஊழியர்களும் குடும்பத்திற்காக எப்படி கர்த்தர் அற்புதமாக இது மட்டும் நடத்தி வருவதற்காக தேவனை நன்றியோடு செஞ்சிருக்கிறேன். இன்னும் நான் எங்கள் ஆத்மாக குற்றமாக இருக்கிறேன். யாரும் எனக்காக இருந்து கொண்டு நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாரும் எழுந்தது பாடலை பாடும்போது காணிக்கைகளையும் கவர்களையும் படித்து ஆண்டோட இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். தொழிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தொழில்கள் மறையும். தொழிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தொழில்கள் மறையும். கர்த்தர் கோட்டை வேணும். நீ ஜெபித்தது வந்து சேரும். கர்த்தர் கோட்டை வேணும். நீ ஜெபித்தது வந்து சேரும். உன்னுடைய கதவு திறக்கும். எங்கும் தடைகள் திறக்கும். உன்னுடைய கதவு திறக்கும். எங்கும் தடைகள் திறக்கும். இருளின் நாட்களெங்கும் ஆவேசம் உன்னை ஒளிரும். இருளின் நாட்களெங்கும் ஆவேசம் உன்னை ஒளிரும். தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படித்த காணிக்கைக்காக பாஸ்டர் அம்மா அவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளின் ஆராதனை மட்டும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வேலையிலுமாக படிக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, காணிக்கைகளை படைத்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். வரலாம். அல்லேலூயா.
ஜெபங்கள் மாலையில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஜெபங்கள் அங்காங்கே ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு இடமில்லாத காரணத்தினால் அந்த ஜெபம் இன்னும் தொடர்ந்து நம்மளால எங்க சர்ச்சில் வச்சு பண்ண முடியல. அதனால எல்லாரும் அவங்க வீட்டில் இருந்து உற்சாகமாக உண்மையாக நம்மளுக்காக ஆண்டவரே எங்களுக்கு சபைக்காக ஒரு நல்ல ஒரு சொந்தமான இடத்தை தாருங்கள் இந்த மாம்பழத்தில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. புதன்கிழமைகளிலே இந்த உபவாச ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் நகரிலே வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல வெள்ளிக்கிழமையிலும் இங்கே வச்சு உபவாச ஜெபங்கள் இந்த இடத்துல வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கும் நிறைய ஆத்மாக்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள், உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து இந்த ஜெபத்துல தான் கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தின் மூலமாக தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். வேறு எது மூலமாகவும் ஜெயம் கிடைக்காது. இந்த நல்ல வார்த்தை, ஆண்டோட வார்த்தையை கேட்கணும். நம்ம பைபிள் படிப்போம், நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் வந்து ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டவர்கள் வந்து அந்த வசனத்தை பேசும்போது அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் வரும். நம்ம டெய்லியும் வந்து பைபிள் படிக்கணும், படிச்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் சபையில வந்து வார்த்தையை கேட்கும் போது ஒரு நீதிமொழிகளின் முறையா இருக்கட்டும், ஒரு செய்தியா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க வந்து அதை சொல்லி தருவாங்க. அவங்களோட ஞானத்தினால இல்லாமல் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு வந்து கொடுக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிற எடுத்துக்காட்டுகள், அதை வைத்து அவர்கள் பேசுவார்கள். அதனால நீங்க வீட்டுல பைபிள் படிச்சாலும், வீட்டுல ஜெபம் பண்ணாலும், ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது சபையில, அப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்போ அப்படின்னா நீங்க உடனே கிளம்பி வந்து அந்த ஜெபத்துல பங்கு பெறுங்கள். உங்களுக்காக தான் இந்த ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. இது வந்து நம்ம இத்தனை வருஷம் நடத்துறோம், அதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும்ன்றது மட்டும் இல்லாமல் இது வந்து விசுவாசிகள் யாரோ ஒரு ஆத்மாவாவது வந்து இந்த வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக பயன்பெற மாட்டாங்களா அப்படின்றதுனால உங்களுக்காக இந்த 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 உபவாச ஜெபங்களும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து பங்கு பெறுங்கள். அதன் மூலமாக ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்க சபைக்குள்ள கொண்டு வாங்க. அவர்களையும் வந்து நம்ம வழி நடத்தணும். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த பத்திரிகை ஊழியங்களிலும் பத்திரிகை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக டிஜிட்டலாக எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. இந்த பிரிண்ட் போட்டு வரல. அதனால ஏன்னா இந்த மாதம் வந்து எல்லா பிரிண்டிங் ப்ரெஸ்லையும் இந்த கேலண்டர்லாம் ரொம்ப பிரிண்டிங் வந்து விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால இந்த திங்கட்கிழமை நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை போஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி இப்போ எல்லாரும் சாட்சி சொன்ன மாதிரி ஊருக்கு செல்ல வேண்டி இருந்துச்சு. 1ஆம் தேதி வந்துட்டு போயிட்டு எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப கரெக்டாக நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஆனால் 1ஆம் தேதியில தான் நல்லா மழை இருக்குது அப்படிலாம் இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க எப்படி போக போகிறீங்க, கேன்சல் பண்ணியிருக்கேன் கிடைச்சி கிளம்புற வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்கேன் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பிளான் போட்டோன்னா போயிடணும். நம்ம வந்துட்டு எங்க ஒன்றும் அப்படி கேன்சல் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. அதனால வந்து நம்ம ஜெபத்தோட போகலாம். அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, காலையில் எபிசோட இன்னைக்கு போடுமா, கண்டிப்பாக போடுமா அப்படின்னு. அந்த மாதிரி பயத்தோடு இருந்தாலும் அப்படி எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் சுகபத்திரமாக போயிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சீக்கிரமாக போனால் அங்கே ஊருக்கு போனால் அங்கே நல்ல வெயில். அங்கே எங்கள் சென்னையில் மட்டும்தான், நம்ம சென்னையை தாண்டினதுலேருந்தே ஒரே வெயில். அதனால எப்படியோ வந்து அந்த ஒரு அற்புதமாக அந்த இடத்துல வந்து அந்த 3 நாட்களும் வந்து போயிட்டு ஒரு சின்ன ட்ரிப் தான் போயிட்டு அங்கே எங்கள் பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு அம்மாவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் தூண்டுதலாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னாங்க. அதனால உடனே பார்த்து வந்துட்டோம். அந்த பிரயாணத்தை ஆண்டவர் தான் ஆசீர்வதித்தார். நம்ம வந்து திட்டம் போட்டாலும் ஜெயத்தை வந்து ஆண்டவர் தான் கொடுப்பார். ஜெபத்தின் மூலமாக தான் ஜெயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. போயிட்டு வந்தோடனே மற்ற ஊழியர்களையும் தொடர்ந்து பார்க்கணும். அங்கே போய் ஊழியத்தை விட்டுக்கூடாது, தொடர்ந்து ஊழியத்தை பார்க்கணும், ஊழியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம். ஆண்டோட நாம மகிமைப்படுவதாக. சனிக்கிழமைகளிலும் அந்த வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுங்கள். நல்ல சாட்சிகளை அந்த வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஜெபத்தில் நிறைய பேர் 20-25 பேர் வந்துட்டு எப்பயுமே ஜாயின் பண்ணுவாங்க. நல்ல சாட்சிகளை எல்லாரும் பகிர்ந்துக்கிறாங்க. அதையும் நீங்கள் கேட்டு சாட்சிகளை கேட்கறது மூலமாக உங்களுக்கும் ஒரு ஒரு விசுவாசம் வரும். நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அப்போ ஆண்டவர் நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தீர்ப்பு தருவார். அதனால அந்த விசுவாசத்தோடு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஜெபத்திலையும் நடக்கிற ஜெபங்களிலும் நீங்கள் தவறாமல் பங்கு பெறுங்கள். வேலைக்கு செல்ல வேண்டிய இருந்துச்சுன்னா வேலையை முடிச்சுட்டு வந்து ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைம் வேணும். அதே போல் நம்ம சபையில் உள்ள கிறிஸ்துமஸ் கூட்டங்களோட நோட்டீஸ்கள் போன வாரங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நோட்டீஸ்கள் மூலமாக அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களை இந்த விசேஷித்த கூட்டங்களுக்கு கொண்டு வாருங்கள். இந்த பெண்கள் கூட்டம் இருக்குது, ஸ்தோத்திர கூட்டம் இருக்குது, நிறைய கூட்டங்கள் இருக்கு. விசேஷமான கூட்டங்கள் வந்து நம்ம சபையில் இருக்க மக்களுக்காக நம்ம இருக்கிறோம். அதனால அந்த கூட்டங்களிலும்
உங்களுக்கு தெரிந்தவர்களை இங்கே கூட்டிட்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு அதன் மூலமாக அவர்கள் கிருபை பெறும்படியாக நம்ம யாரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஊழியத்துக்கான பண தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ மாடி இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் தேதி 6ஆம் நடக்கும்போது இந்த ரூம் வேணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சொந்தமான ஒரு இடம் ஆண்டவர் தர வேண்டும். அதில் வந்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டும், எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம உற்சாகத்தோடு நம்ம வந்து அதில் இருப்போம். எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு திடீர்னு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஜெபம் பண்ணணும்னா ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி அந்த விஷயங்களை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, இந்த இடத்துல எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா உங்களுக்காக தான் நம்ம சபையில் எல்லா ஊழியர்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பார்த்து ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையில் உற்சாகமாக சாட்சி சொல்லுங்கள். கடந்த வாரங்கள் நடந்தது எல்லாத்தையுமே நன்மை நடக்காமல் யாருக்குமே இருந்தது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நன்மை நடந்திருக்கும். அந்த நன்மை வந்து சபைக்கு முன்பாக சொன்னால் தான் ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும். நம்ம வந்து தனியாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வீட்டுக்குள்ளே மகிமைப்படுத்துறது வேற, சபைக்கு முன்பாக உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துறது வேற. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சபைகளை உற்சாகமாக சாட்சி சொல்லுங்க. அந்த உற்சாகத்தை பார்த்து ஆண்டவர் மென்மேலும் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அதோடைய நாமம் மகிமைப்படுவார்கள். தொடர்ந்து நம்ம தேவ செய்திக்கு போகலாம். நம்ம சேவர்கள் வந்து தேவ செய்தி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை வேளையிலே அவர் சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன நன்மைக்காய் காத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். கர்த்தாவே, நன்மையான இந்த மூலியமாய் கர்த்தரை ஒவ்வொரு கருத்தில் இடைபெறும் அல்லேலூயா. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அக்கறைக்கு நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான நாம் அக்கறையாகிய பரலோகத்திலே நாம் போய் என்ன செய்ய வேண்டும்? அங்கு போய் நாம் சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குறுகின ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம். ஆனால் நித்தியமோ அது நீளமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் நிரந்தரமாக நித்தியமாக அங்கே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படி என்றால் இந்த வாழ்க்கையிலே, இந்த பூலோகத்திலே, பூமியை விட்டு நாம் என்ன செய்வோம்? அந்த நாட்டிற்கு கடந்து செல்ல வேண்டும். அக்கறை தேசத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். சாதாரணமா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குன்னா அந்த ஆறை நாம் கடந்து செல்லணும்னாலே ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு ஆழமாய் காணப்படலாம். இல்லை என்றால் அங்கே மீன்கள், முதலைகள் போன்ற காரியங்கள் காணப்படலாம். ஆபத்துகள் நேரிடலாம். அந்த அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் பிரயாசப்பட்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். பரலோகத்திற்கு கூட நாம் செல்ல வேண்டும் என்றால் பல பாடுகள் வழியாய், பிரச்சனைகள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய் தான் நம்ம செய்ய முடியும். அக்கறைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. யோபு 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். இந்த பூலோகத்திலே நாம் வாழ்கிறதான நாட்கள் அது மிகுந்த குறைவான ஒரு நாட்களாய் காணப்படும். வாழ்நாள் குறுகினதாய் காணப்பட்டாலும் கூட சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையை கடந்துதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை
அவர் நடத்தி செல்ல வருகிறார். ஆமென். இங்க அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அக்கறைக்கு நீங்க போங்க அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்லுகிறார் அக்கறைக்கு போவோம். அப்படி என்றால் இயேசுவும் கூட நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கறைக்கு செல்வதற்காக கர்த்தர் நம்மோடு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, மோதி அடைக்கிற அலைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நிச்சயமாகவே நாம் அக்கறைக்கு செல்ல முடியும். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. நாள்தோறும் நமக்கு ஒரு போராட்டம் காணப்படுகிறது. நமக்கு பிரச்சனை, நாம் கண் விழிக்கு முன்பதாகவே நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தனித்து செல்லாதபடி இயேசு கூட நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கறைக்கு சேர்க்க அவர் நல்ல ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் பெரிய ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க, புயல் வந்தாலும் சரி, வாழ்வோ தாழ்வோ எந்த பிரச்சனை நம்முடைய சமூகம் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவைகளை நாம் ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாம் அந்த தேசத்துக்கு கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஒரு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் இந்த அக்கறைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் பல விதமான தடைகளை கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அநேக ஆளுடைய ஜீவித்திலே நல்ல முறையில் ஈடுபட்டதான பிள்ளைகள் பாதியிலே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனை விட்டு விலகி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக ஏராளமான மக்கள் ஆரம்ப நாட்களிலே கர்த்தரோடு கொண்டிருந்ததான தொடர்பை கைவிட்டவர்களாய், துண்டிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறாங்க. அநேக கர்த்தரிடத்திலிருந்து விலகி செல்கிறதை பார்க்கிறோம். அந்த அக்கறைக்கு செல்கிறார்கள் சொல்லி கேட்டால் ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. போராட்டம் மிகுந்ததான இந்த வாழ்க்கை நமக்கு காணப்பட்டாலும் கூட அந்த போராட்டங்களை கண்டு நாம் துவண்டு விடாதபடி நம்மை அக்கறைக்கு சேர்க்க ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு என்று சொல்லி அந்த தேசத்துக்கு அக்கறைக்கு நம்மை நடத்தி செல்வார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆகவே அநேகர் இடறி விழுவது போல நாமும் நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே இடறி விடாதபடி அந்த நல்ல ஒரு அக்கறையான தேசத்திற்கு நாம் கர்த்தரோடு நம்மோடு இருக்கிறபடியால் நாம் நிச்சயமாக தேசத்துக்கு கடந்து செல்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்க நன்றாய் ஓடினீர்களே, நன்னா தானே போய்கிட்டு இருந்த இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? அக்கறை தேசத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நம்முடைய பிரயாணம் ஒழுங்காதான் போயிட்டு இருந்து கீழ்ப்படியுள்ள மக்களாக தான் சென்று கொண்டிருந்தோம். ஆனா இங்க பாருங்க, கேட்கிறார், நீங்க நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் என்று சொல்லி கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தடைகள் பல நமக்கு வரும். அந்த தேசத்துக்கு கடந்து போக வேண்டும் என்றால், அக்கறைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் பல தடைகள், போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் கூட நம்மை மயக்கும் சக்திகள், எதிர்க்கும் சக்திகள் பல நமக்கு வந்தால் சக்திகளுக்கு மத்தியிலே நாம் அக்கறைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். அக்கறைக்கு நாம் போகிறதான வேளையிலே அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரலாம், டிஸ்டர்பன்சஸ் வரலாம், அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். ஹல்லேலூயா. அநேக திசை திருப்பக்கூடிய காரியங்கள், தேவனிடத்தே நாம் செல்லாதபடிக்கு நம்மை மதியை மங்கி போக செய்கிற, மழுங்கி போக செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு ஏற்படலாம். நம்மை திசை திருப்பக்கூடிய காரியங்கள் பல ஏற்படலாம். நம்முடைய தொழில்கள், நம்முடைய வசதிகள், இதையெல்லாம் நாம் பார்த்து இன்றைக்கு ஆண்டவரை விட்டு நாம் என்ன செய்யலாம்? டிஸ்ட்ராக்ட் ஆகி போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு உண்டாகலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட தேவ பிள்ளைகளே, நாம் திடமாய் இருப்போமானால், நம்முடைய போக்கஸ் கர்த்தராய் மாத்திரம் இருக்குமானால், நம்முடைய நம்பிக்கை கர்த்தரையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி கேட்டால் எந்த விதமான டிஸ்ட்ரக்ஷன், திசை திருப்பும் காரியங்கள் நமக்கு வந்தாலும் கூட நாம் அவைகளிலிருந்து ஜெயித்து அக்கறையான தேசத்துக்கு கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. அதே போல பல டிஸ்டர்பன்சஸ்கள், இடையூறுகள் நமக்கு காணப்படலாம். அக்கறைக்கு செல்வதற்கு பல விதமான குழப்பங்கள், நாம் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, எந்த முடிவு எடுப்பது, என்ன முடிவு எடுக்க கூடாது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படுவதனால், நாம் குழம்பி போன ஒரு சூழ்நிலை காணப்படுவதால்
அநேக விதமான இடையூறுகள் நம்மிலே காணப்படலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேகர் இதனால சீரழிந்து போகிறதை பார்க்கிறோம். நான் எல்லாவற்றையும் சாதித்தேன், நான் எல்லா காரியங்களையும் செய்தேன் என்று சொல்லி, நான் ஆளுகை செய்வேன் என்று சொல்லி தேவனை சார்ந்து ஜீவிக்காதபடி எல்லாவற்றையும் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால பல இடையூறுகள், அதனால அழிவுகளை கூட அவர்கள் என்ன செய்ய முடியும், சந்திக்க நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருத்தரையும் தேவன் அவர் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட அவர் வருகிறபடியால் எல்லா தீங்குக்கு விலக்கி அக்கறைக்கு நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நமக்கு ஏற்படுகிறான எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு வருதுன்னு சொல்லி கேட்டா அவற்றை நாம் ஜெயித்து முன்னேறி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த பிரயாணம் பொழுதுதான அக்கறைக்கு செல்லுதான வழியிலே முதலாவது நமக்கு என்ன செய்ய, வாழ்க்கையிலே பயம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க மார்க் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. பலத்த சுழல் காற்று, அலைகள் இதெல்லாம் செய்யலாம், அது மேல மோதுதான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்குள்ள இப்ப மழை வந்துச்சுனாலே நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம். எங்கடா தண்ணி உள்ள வீட்டுக்குள்ள வந்துருமா அப்படின்னு சொல்லி பயப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம கடல் வேற இடத்துல இருக்கு, நம்ம இருக்கிறோம் வேற இடத்துல இருக்கிறோம். கடலுக்கும் நம்ம இடத்துக்கும் மிகப்பெரிய தொலைவு இருக்கு. ஆனாலே நம்ம என்ன பண்றோம், அங்க புயல் அடிச்சா நம்மளுக்கு இங்க என்ன ஆகுமோ, காற்று உஸ்ஸுன்னு அடிக்குது, ஜனெல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்குது, என்ன ஆகுது ஏதாகுதுன்றது பயம். அன்னைக்கு நான் மொபைல்ல பார்த்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீலங்கால பாக்குறோம், அங்க இருக்கிற புயல்னால அந்த அநேகர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் அழிவு அங்க நடந்திருக்கு. அங்க ஒரு மனுஷன், ஒரு பொண்ணு, ஒரு இன்னொரு அம்மாவும் ஓடு மேல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு ஓடுது, ஓடு உடையிற மாதிரி இருக்கு. யாரு காப்பாற்ற மாட்டாங்களா சொல்லி பயந்து அவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறது. சிலர் வீடுக்குள்ள தண்ணி வருது, ஒரு அம்மா டேபிள் மேல ஏறி நின்று கத்துது, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது மாதிரி நடக்குது. அப்ப நீங்க கடலை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அங்க அப்படியே சுழல் காற்று அடிக்குது, அலைகள் மோதுகிறது, என்ன செய்வது தெரியாதபடி அவங்க கலங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு குடும்பங்களிலே கூட இப்பேற்பட்டதான மோதல்கள் காணப்படுகிறது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மோதல். ஹல்லேலூயா. உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, சபையிலே, ஊழியத்தின் மத்தியிலே மோதல்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கை இப்படிதான் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. மோதல்கள் இல்லாதபடி, இல்லைன்னா காற்று அலைகள் இல்லாதபடி நாம் போவோமான்னு சொல்லி கேட்டால் அது முடியாது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சுழல் காற்று, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக. படகு நிரம்பத்தக்கதாக என்ன? படகு ஃபுல்லா மீன் அப்படியே நண்டுமா நிரம்புச்சா? இல்ல, அவங்க படகு ஃபுல்லா தண்ணி நிரம்புது. ஹல்லேலூயா. அவங்க பயப்படுறாங்க, படகு என்ன செய்ய போகுது, மூழ்க போகிறது. உயிர் பிழைப்போமா மாட்டோமா என்று சொல்லி அவர்கள் அங்கு கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. காற்று வீசுது, தண்ணி படகு முழுவதுமாய் வருகிறது, அலைகள் மோதி அடிக்கிறது, படகு மேலேயும் கீழேயும் போகிறது, தண்ணி எல்லாம் அந்த படகு மேல மோதி அடிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் பயந்து நடுங்குறாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் அவங்க ஆண்டவரை போய் பார்க்கிறாங்க. வாசித்து பாருங்க, 38வது வசனத்தை வாசிப்போம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். பாருங்க, எல்லாம் இங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த படகுல கப்பலின் பின்னணியத்திலே போய் அவர் நித்திரை செய்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இவங்கள அது இந்த பின்னணியத்தை குறித்து நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. இந்த பின்னணியம், the back side of the boat, அதுதான் முதல்ல என்ன செய்யுமா, உடைஞ்சி சேதம் ஆகும் என்று சொல்ல. முன்னணியம் அது ஸ்ட்ராங்கா நிக்குது,
பின்னாடி என்ன செய்யுது? அது சேதப்படுத்துது. பாருங்க, ஆண்டவர் எங்க போய் இருக்கிறார் என்றால் பின்னணியத்திலே போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருந்தார் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி. பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே அது ஆண்டவருக்கு போகுது. அல்லேலூயா. அந்த பிரச்சனையின் மத்தியிலே தேவன் அங்க இருக்கிறார். அந்த பிரச்சனை பின்னணியை தான் முதல்ல உடையணும். ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல தான் என்ன செய்கிறார்? போய் உடனே கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளை, அப்படி என்றால் இந்த பிரச்சனை போராட்டம் ஒன்று வருகிறது என்றால் முதலாவது என்ன தாயை வந்த அப்புறம் என்ன செய்து மற்றவங்களுக்கு போகுது என்பதை அதை காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரச்சனைகளை அவர் முதலாவதாக வாங்கிக் கொள்கிறார். அப்பொழுது வீரியமானது குறைந்து காணப்படுகிறது. சீஷர்களுக்கு போகும்போது அந்த வீரியம் சற்று குறைந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மோதி அடிக்கிறதான பிரச்சனைகள், இல்லை என்றால் அலைகள், வாழ்க்கையிலே வருகிறதான பயங்கள் இப்படி காணப்படும் போது தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இந்த பிரச்சனையோ போராட்டமோ என்னவோ அது முதலாவதாக அது கர்த்தரை பார்த்து விட்டுதான் அடுத்ததாக உங்களிடம் வருகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக முன்னின்று அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான பயத்தை கர்த்தர் நீக்குகிறார். ஆமென். அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் முதலாவதாக வாழ்க்கையில ஏற்படுகிறதான பயங்களை கர்த்தர் நீக்குகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் 38வது வசனத்தை வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அங்க பாருங்க, நாங்க மடிந்து போகிறோமே, போதகரே உமக்கு அதை குறித்து கவலை இல்லையா? நீர் இன்னைக்கு நித்திரை செய்து கொண்டிருக்கிறீரே, காற்று கடல் அலைந்து என்ன செய்யறது? அலை மோதி கொண்டிருக்கிறது, என்ன செய்வது தெரியவில்லை, நீ இவ்வாறாய் உறங்கிக் கொண்டிருக்கிறீரே சொல்லி அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் எழுந்து என்ன செய்தார்? காற்றை என்ன செய்தார்? அதட்டினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் எழுந்து சமுத்திரத்தை இது செய்யல, முதலாவதாக காற்றை தான் அவர் என்ன செய்கிறார்? பாருங்க, அந்த காற்றுனாலதான் முதலாம் என்ன எழும்புகிறது? அந்த அமைதலா இருக்கிற ஜீவியத்திலே அந்த கடலிலே அலைகளும் மோதல்களும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் காற்றை அதற்றினார். அப்படின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை முதலாவது இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. அந்த பிரச்சனையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய கப்பல்களிலே அலை மோதி கொண்டிருக்கலாம், காற்று அடித்துக் கொண்டிருக்கலாம், அதே மாதிரி அதன் மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அது முதலாவது என்ன காரணம், எதனால அந்த பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை அதட்ட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த காற்றை அதட்டினதான கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறதான, அடித்துக் கொண்டிருக்கிறதான காற்றை அதட்ட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக கவலைப்படுகிறதான ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான சூறாவளிகளை போல ஏற்படுகிறதான காற்றுகள், புயல்கள் எல்லாவற்றையும் அவர் அதட்டி நம்முடைய வாழ்க்கையை ஒரு அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கையாய் நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அமைதியில் உள்ள ஒரு ஜீவியம், எதிர்காற்று வீசலாம், எதிர்ப்போரும் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் அக்கறைக்கு கடந்து செல்வதற்கு உங்களுக்கு பயம் வருகிறதான வேளையில் வாழ்க்கையின் பயத்தை முற்றிலுமாய் அவர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயத்தோடு கூட காணப்படுறாங்க. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் எப்படி என் எதிர்காலத்தை நான் என்ன செய்வேன், நோக்குவேன் என்று சொல்லி அநேக எதிர்காலத்துக்காக என்ன செய்ய பயந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல மன அழுத்தங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அவிசுவாச மக்களை மூழ்கடிக்க செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. படகு முழுவதும்
கண்களும் தண்ணீரால் நிரம்பினது. இன்னைக்கு அவிசுவாசம் என் மக்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு நேராய் ஓடுவதற்கு பதிலாய் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சமயத்திலே ஆண்டவர் என்ன செய்றார்? காற்றை அவர் அதட்டினது மாத்திரமல்ல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த காற்றை அதட்டியதான நேரத்திலே ஒரு அமைதல் உண்டாயிற்று. ஆமென். இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அலைகள் போல வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரவாகித்து வருகிறதான வேளையிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் ஒரு அமைதல் உள்ள ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எதை கண்டும் நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறபடியால் எந்த பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சாதகமாய் முடிய கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். முதலாவதாக அக்கறைக்கு போவதான இருக்கிற வாழ்க்கையிலே இருக்கிற பயத்தை கர்த்தர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய துக்கங்களை அவர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறதான வாழ்க்கையிலே நம்முடைய பலவிதமான துக்கங்கள் நம்மை என்ன செய்யும்? அழுத்து நேரும். எதையாவது குறித்ததான துக்கம் நம்ம தொண்டையை அடைக்கும். அதுக்கு முன்பதாக நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடி தடைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையிலே கூட அப்படிப்பட்ட ஒரு துக்கம் காணப்பட்டது. கர்த்தர் அதை மாற்றினார். வாசித்து பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து கண்டாள். இங்க பாருங்க, மரியாள் மிகுந்த துக்கமுடையவளாய் காணப்பட்டாள். ஏன் துக்கமுடையவளாய் காணப்பட்டால்? இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கல்லறையிடத்திலே அதிகாலமே அங்க போய் துக்கம் அவருக்கு தொண்டை அடைக்குது. இயேசு இறந்து விட்டாரே, கல்லறையை ஓடி போய் பார்ப்பேன் என்று சொல்லி காலையிலே இருட்டோடு எழுந்து இந்த கல்லறைக்கு செல்லுவதை பார்த்தார். இந்த மரியாள் இயேசுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. இயேசுவை அவள் மிகவும் நேசித்தாள். அந்த நேசம் அவளுக்கு மிகுந்த, அவர் இருந்த போன சூழ்நிலை மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துக்கம், பலவிதமான துக்கங்கள் நம்மளே காணப்படலாம். ஹல்லேலூயா. அக்கறைக்கு பிரயாணப்பட்டு போகிறதான வேளையிலே இடரல்கள் நமக்கு வரலாம். துக்கங்கள் நம்மை முன்னேறி செல்ல விடாதபடி தடுக்கலாம். இயேசு அவளை பார்த்து இவ்வாறாய் கூறுகிறார். வாசித்து பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். பாருங்க, ஆண்டவர் அவர் அழுது கொண்டிருக்கிறார், துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவங்களை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அதை கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களை யாருமே விசாரிக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் அழுகையை மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த ஸ்திரீ அவள் அழுது கொண்டிருக்கிறாள், துக்கமாய் காணப்படுகிறாள். இயேசு அவரிடத்துல போய், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அவளுக்கு இயேசுதான் அவளை கேட்கிறார் என்பதை அறியாதிருந்தார். அவன் நினைக்கிறா தோட்டக்காரர் தான் அவர்னு சொல்லி, அவர் வைத்த இடம் எங்க இருக்கிறதே அவரை காணுமே என்று சொல்லி அவர் அவரிடத்தில் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆமென். 14வது வசனத்தை வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். பாருங்க, எல்லாம் சொல்றா, திரும்பி பார்க்கிறா, இயேசு நிற்கிறார். ஆனாலும் அவர் இயேசுதான் என்பதை என்ன செய்கிறார்? அறியாமல் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் என்ன பண்றோம்? இயேசுவை இழந்து காணப்படுறோம். பாருங்க, இயேசு கூட தான் இருக்கிறார், அங்க இருக்கிறார். ஆனாலும் அவரால் இயேசுவை என்ன செய்ய முடியல, காண முடியல. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட வருகிறார். துக்கங்கள் ஏற்படுகிற சமயங்களிலும் கூட அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் அவரை அறியாதிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ, அந்த மரியாள் தோட்டக்காரர் என்று எண்ணியது போல அவர் உங்களோடு கூட இருந்தும் நீங்கள் அவரை அறியாமல் காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில என்னத்தை நீங்கள் இழந்தாலும் கூட, பணத்தை இழந்தாலும்,
அல்லது சுகத்தை இழந்தாலும் கூட மறுபடியும் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இயேசுவை இழந்தோம் என்று சொல்லி கேட்டால் நாம் நித்தியத்தை இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, அவள் இயேசுவை அறியாதிருந்தாள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் உங்களுக்கு காணப்பட்டாலும் கூட உங்களோடு கூட இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:16. இயேசுவை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்ப இயேசு அவரை இன்னும் அறியாமல் இருக்கிறார். ஆனா இயேசு சொல்லுகிறார், அவரை பார்த்து மரியாளே என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பதான் அவருக்கு தெரியும், எங்கேயோ இந்த குரல் கேட்ட மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அவள் ரபூனி என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரபூனி என்பதற்கு என்ன அர்த்தமா? போதகரே என்று அர்த்தமாம். அப்பொழுது அவளை அறிந்து கொண்டார். இயேசுவை அவன் அறிந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதான துக்கங்களை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துக்கத்தால் நீங்கள் வழுவி போய் இருந்தாலும் கூட துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய அக்கறைக்கு போகும் வாழ்க்கையிலே துக்கம் உங்களுக்கு ஏற்படும் போது துக்கத்தை மாற்றி உங்களை அக்கறைக்கு நடத்தி செல்ல தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததா, ஏமாற்றங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படலாம். அக்கறைக்கு நாம் செல்லுகிறதான வாழ்க்கையிலே ஏமாற்றம் நமக்கு வரலாம். வாசித்து பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பாருங்க, இது எதை குறித்து காணப்படுகிறது? தேவன் எம்மாவோரோடு சீஷரோடு கூட அவர் நடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எம்மா ஒரு சீஷரும் கூட அது ஒரு துக்கமா தான் போறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மோடு கூட இருந்தாரே, அவர் மறித்து போய்விட்டாரே என்று சொல்லி அவர்களும் கலங்கி போயிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் நம்பி இருந்தோமே, இயேசுதான் ரட்சிக்கிறவர், இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பாரே என்று சொல்லி ஆண்டவரை நம்பி இருந்தோமே, ஆனால் அவர் மறித்து விட்டாரே என்று சொல்லி அவர்களும் என்ன செய்ய ஏமாற்றம் அவர்களிலே காணப்படுகிறது. இனிமே எப்படி வாழ்க்கை காணப்படு போகுதோ, இஸ்ரவேலை மீட்கக்கூடியவர்கள் யாரோ என்று சொல்லி இயேசு இவ்வளவு நாள் நம்மோடு கூட இருந்தாரே, எப்பொழுது நம்மிடத்திலே இல்லையே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் கலங்கி அந்த எம்மாவிடத்திலே சென்று கொண்டிருக்கும் போது மூன்றாவது ஒரு நபராய் இயேசு கிறிஸ்து அவர் நடுவிலே செல்கிறார். ஹல்லேலூயா. அங்க அப்பதான் பார்க்கிறோம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் இயேசுவை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் இயேசுவை ஒரு வழிபோக்கர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர் இவங்க கூட தான் வராரு, ஒருத்தர் வருகிறார், அவர் யார் என்பதை அவர்கள் அறியாது இருந்தாங்க. வழிபோக்கர் என்னோடு கூட சேர்ந்து வருகிறாங்க சொல்லி அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் எம்மாவு சீஷர்களின் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்க வாசித்து பாருங்க. 35வது வசனத்தை வாசிப்போம். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் இவருக்கு சொன்னார்கள். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு பிரகாசித்தது. ஓகே, அந்த எம்மாவு சீஷரின் கண்களை திறந்ததான வேளையிலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அக்கறைக்கு நாம் செல்லக்கூடியதான பாதையிலே நமக்கு பலவிதமான கலக்கங்கள், பயங்கள், துக்கங்கள் ஏற்படலாம். ஹல்லேலூயா. ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனாலும் கூட தேவன் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன கர்த்தர் நம்மை மட்டும் தனித்து அக்கறைக்கு கடந்து செல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் கடைசி வரை நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட அக்கறை தேசத்துக்கு நாம் பிரயாசப்பட்டு அக்கறை தேவன் நம்மோடு கூட வருகிறார் என்று எண்ணி அக்கறைக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
யாரது வேலையில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே சீஷர்கள் மத்தியிலே நீ ஆண்டவரே கடந்து வந்தீர். அக்கறைக்கு அவர்களை கொண்டு சேர்த்தீரப்பா. இந்த உலக பிரயாணத்திலே ஆண்டவரே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் உடைய பரலோக ராஜ்யத்தை நித்தியத்தை ஆண்டவரை அடைகிறவர்களா ஆண்டவரே அக்கறை தேசத்தமான பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைவதற்கு இயேசுவே எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே சோதரம் 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 சோதரம். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் இருந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல் இருந்தார். எழுந்து வந்தார், அதத்தில் சென்றார், அக்கறை கடந்து சென்றார். எழுந்து வந்தார், அதத்தில் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறார் போல காணப்பட்டாலும் மேற்று. அப்புறம் போகிறார் போல காணப்பட்டாலும் மேற்று. மீது நோக்கமாயினார், நீங்களும் அவர் அறிவார். மீது நோக்கமாயினார், நீங்களும் அவர் அறிவார். வாக்கென்றவர் ஒரு வாக்கென்றவர் கோலின் கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல காணப்பட்டாலும் அது பிரச்சனை ஏற்பட்டதான வேளையிலே கடல்களிலே அலைகள் வந்த போது மோதி அடிக்கிறதான வேளையிலே அவர் எழும்பி காற்றை அவர் அதட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற சத்துருவை அவர் அதட்டி போடுகிறார். வெள்ள போல சத்துரு வந்தாலும் ஆவியானவருக்கு கொடியேற்றுகிறார். ஹல்லேலூயா. புயல் காற்றுக்கும் பெருங்காற்றுக்கும் கர்த்தர் உன்னை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எம்மாவோர் சீஷனோடு கூட நடந்து சென்ற கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தது போல இன்றைக்கு உடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். துக்கத்தினாலே தவித்ததான மரியாளோடு கர்த்தர் கூட இருந்து மரியாதை துக்கத்தை மாற்றி அவருடைய அக்கறை கடந்து செல்ல கர்த்தர் திரும்ப
நீக்கி மாற்றுகிறார். கண்ணனை கர்த்தர் துடைக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். வாழ்க்கையில் காணப்படுகிற பயத்தை கர்த்தர் நீக்குகிறார். ஹalleluya. என்னை குறித்து பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த வேளையிலே பயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீக்கி போடுகிறார். ஹalleluya. இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, இந்த போராட்டம் என்ன ஆகுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இயேசு வருகிறார். கலக்கங்களை நீக்குகிறார். பயத்தை நீக்குகிறார். ஹalleluya. உங்களுக்கு அமைதியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. அக்கறையோ பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நம்மோடு கூட வந்து ஹalleluya நம்மை கரை சேர்க்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாய் ஸ்தோத்திரம். பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, சங்கீத பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து, நாளைக்கு கருத்துக்கான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறாங்க. துக்கங்களை கர்த்தர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏமாற்றங்களை கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே கர்த்தாவே அக்கறைக்கு எங்களை ஆண்டவரை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை விட்டு பிரிந்து போன போதிலும் கூட ஆண்டவர் எங்களை மட்டுமாய் வழிநடத்தி ஆண்டவரே நித்தியத்துக்குள்ளே வழிநடத்தி செல்கிறபடியாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். என் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் இதுவரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஆமென். ಸ್ತೋತ್ರ